இன்டர்வியூஸை பத்தி எக்கச்சக்க உருட்டுகள் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு. அதை ஒண்ணா இந்த சீரிஸ்ல நான் பிரேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறவங்களை பார்த்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணுமா. உங்க கம்பெனில எப்படி எஃபெக்டிவா ஏஐ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்ட பிறகு 6 மந்த்ஸ்ல நான் என்னென்ன கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆகி உடனே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. முதல்ல இன்டர்வியூல நீங்க செலக்டடா இல்லையா அப்படிங்கறத இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. இல்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்ல உங்க ரோலுக்கு இன்னொரு 4-5 பேர் இன்டர்வியூ எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா எல்லாரும் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டு யாரை பிக் பண்ணலாம்ன்றத அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ எடுக்கிற யாருமே இன்டர்வியூ விடுங்க, இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அந்த கேண்டிடேட் கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்காகவே அவங்களை செலக்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் யாருமே டிசைட் பண்ண மாட்டாங்க. விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதுல ஓடாத வண்டி இந்த எலுமிச்சம்பழத்துல ஓடுமாங்கிற மாதிரி 1 ஹவர்ல நடந்த இன்டர்வியூ வச்சலாம் அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. கடைசியா நம்ம கேட்கிற கேள்வி வச்சு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. நான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டிய கொஸ்டின், நான் செலக்ட் ஆயிட்டேன்னா உள்ள வந்து என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தாலுமே கண்டிப்பா இதை நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ப்ரோ நான் இன்டர்வியூல வேற ஒரு வேலை நினைச்சு போனேன், உள்ள போனா என்ன வேற டாஸ்க் எல்லாம் பண்ண சொல்றாங்க, என்னோட டொமைனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்காங்க. நீங்க இன்டர்வியூல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு கேட்டு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட டொமைனுக்கு செட் ஆகலனா இந்த ஜாப் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு உங்க டொமைனுக்கு ஏத்த மாதிரி ஜாப் நீங்க சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக யாரையும் செலக்ட் பண்ணதும் கிடையாது. இன்டர்வியூ முடிச்ச பிறகு நம்மள எந்த கேள்வியுமே கேட்கல அப்படின்றதுக்காக யாரையும் ரிஜெக்ட் பண்ணதும் கிடையாது.